எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெவில் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெவில் மிஷ்கினோட பிரதர் இயக்கியிருக்காரு ஆதித்யா. அந்த படத்துக்கு மியூசிக் போட்டது வந்து நம்ம மிஷ்கின் தான். இவர் வந்து இளையராஜா வந்து நம்ம மானசீக பூரா ஏற்றுக்கிட்டு மியூசிக்கில் வந்து ஆர்வம் காட்டிட்டு வர்றாரு. ஸோ அதனால் தம்பி படங்கிறதுனால இவருக்கு ஈஸியாக மியூசிக் சான்ஸு இந்த படத்துக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதை வந்து அவர் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு அவரோட இசை வந்து ஒரு பக்கபலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெவில்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து பேய் படம் கிடையாது. இது வந்து ஏ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு படம், த்ரில்லர் படம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். டெவில்னு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு த்ரில்லர் படம் தான், பேய் படம்லாம் எதுவும் கிடையாது. டெவில்னா என்னன்னா, மனிதர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு டெவில், ஒரு குணம். அது வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி இடையில வந்து நம்ம தொந்தரவு பண்ணுது, அதாவது நம்ம எப்படி தப்பிக்கலாங்கிறதுக்காக ஒரு டெவில், அதாவது ஹாரர் நேம் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க ஆதித்யா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விதார்த்து, அப்புறம் அபர்ணா, அப்புறம் திரிகுன், அதுக்கப்புறம் இன்னொரு லேடி ஒன்று நடிச்சிருக்காங்க, சுபஸ்ரீ ராய் கூட நினைக்கிறேன். அவங்க தான் மொத்தத்தில் இந்த படத்தில் இருக்கிறது அந்த 4 ரோல் தான். இவங்களுக்குள்ள தான் இந்த கதையே போகுது. சரி, படத்தோட கதைக்கு போகலாம். அபர்ணா அவங்க வந்து ஒரு படத்தோட காரை ஓட்டிட்டு வராங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திரிகுன், அவர் வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு அவர் ஆப்போசிட்டில் பைக்கில் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ராங் ரூட்டில் தான் வராரு. இவங்க வந்து எப்பயும் போல் கரெக்டாக லெஃப்டில் தான் வராங்க. அவர் வந்து ராங் ரூட்டில் தான் வந்து வண்டியில் மோதிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அப்படிங்கிற வித்தின் செகண்ட் தான். இவர் வாட்சில் டைம் பார்க்குறாரு, அந்த அம்மாவும் வாட்சில் டைம் பார்க்குது. 2 பேரும் வந்து முட்டிக்கிறாங்க. கடைசி என்ன பண்ணுறாங்க, இவங்களே வந்து என்னால் தான் முட்டேன், நான் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, என்னால் தான் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நட்பான ஒரு தொடர்பு ஏற்படுது. 1 மணி நேரம் இவங்க தொடர்பை காட்டுறாங்க. ஓகேங்களா, 1 மணி நேரம் அந்த இவங்களோட தொடர்பையே காட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் விதார்த், அவர் வந்து இந்த படத்தில் வக்கீலாக வர்றாரு. அவர் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு வந்து அஃபயர், அந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறாரு. பொண்டாட்டியும் வந்து லட்டு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் பொண்டாட்டி மேலே அவர் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை. அதனால வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த பிள்ளைய அவருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனதால அங்கே வந்து அவர் வந்து தொடர்பில் இருக்காரு. இவங்க ஹஸ்பண்ட் தொடர்பு இல்லாதனால கொஞ்சம் பிரேக் ஆகி பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இங்கே ஒரு தொடர்பு இவங்களுக்கு கிடைக்குது. அதனால் இவங்க 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கடத்தில் விதார்த்துக்கு தெரிய வருது. விதார்த்து அஃபேரில் இருக்கிறது நம்ம அபர்ணாவுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்ல நான் வரல. இது ரொமான்டிக் படமே கிடையாது. லவ்வர் அண்ட் லவ்வர், காதலன் காதலி, அவங்களுக்குள்ள நடக்கிறத ரொமான்டிக் நம்ம ரொமான்டிக்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கல்யாணமான பொண்ணு, ஸோ ஒரு கல்யாணமான ஆணு, இவங்க கள்ள தொடர்பு பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்கவுங்க கொடுத்த அவங்கவுங்க கேரக்டரில் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. சில ஆர்ஆர் சீன்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கிறாங்க. அது பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. இந்த படத்துக்கு ஆர்ஆர் சீன் தேவையில்லை. பட் டெவில்னு படம் பேர் வச்சதுனால சில சூப்பர் நேச்சுரல், இந்த அமானுஷம், இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் போக அவங்கவுங்க நடிப்பில் நல்லா எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. திரிகுணா இருக்கட்டும், இதில் மெயின் ஸ்கோர் பண்ணது நம்ம அபர்ணா தான். காதல், அன்பு, பாசம், இந்த மாதிரி எல்லா இதையும் கரைச்சி குடிச்ச மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அபர்ணா. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. விதார்த்தம் அதே மாதிரி தான், அவரோட கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து புது கேரக்டர் தான் அவருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று திரிகுன், அவரோட கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. இதில் வந்து மிஷ்கினும் நடிச்சிருக்காரு. அவர் ஏன் வராரு எதுக்கு வராருன்னு தெரியல, பட் ஏதோ சொல்ல வராங்க, நம்மளுக்கு அது ஒன்றும் விளங்கலை. இந்த படத்துக்கு மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவர் நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு இளையராஜா மியூசிக் தான் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு டெவில்னு பேர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் ஒரு வியாபாரம் தானே. முக்கால்வாசி பேர் இந்த டெவில் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு தான் இந்த படத்தை போய் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் மிஷ்கின் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருவார் இல்லையா, அதனாலையும் இந்த படத்துக்கு போவாங்க. படம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த ஸ்டோரியில் இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கள்ள தொடர்புங்கிறாங்க. அது கள்ள தொடர்புன்னு நான் சொல்லுவேன். வேறு இல்லை, அவன் கல்யாணமான பொண்ணு இடிச்சிட்டியா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறியா, அதோட பொத்திக்கிட்டு போக வேண்டியது தானே. அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்குது இந்த படத்துக்கு. தயவு செய்து ஃபேமிலியாக தயவு செய்து போகாதீங்க. இதெல்லாம் வந்து டீனேஜ் அந்த மாதிரி பசங்க பார்க்கக்கூடிய இது ஒரு படம் தான். டேரக்டர் வந்து இது எப்படி என்ன கதைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இதை வந்து தயாரிச்சாங்க, எடுத்தாங்க, நம்மளுக்கு விளங்கலை.
சில விஷயங்கள் விளங்குது. இது வந்து கள்ள தொடர்பு உண்டுக்கான படம். இதுல பேயாவது கொண்டு வந்து விட்டுருக்கலாம். சரி, இதார்த்தா வந்து சாவடிக்கிறாங்க, ஓகேவா? சாவடிக்கிறாங்க, அது மூலியமா அவர் வந்து பேயா வந்து ஏதாவது பழி வாங்க முடியாது. இவர் பண்ணதும் தப்பு தான். இவர் வந்து பொண்டாட்டி விட்டு லட்டு மாதிரி பொண்டாட்டி விட்டு இன்னொருத்தைய வந்து தொடர்புல இருந்துக்கிறார், அது இவர் தப்பு தான். இவங்களும் என்னதான் புருஷன் அப்படி இருந்தாலும் ஒரு கல்யாணமான பொம்பளை ஒரு 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 சின்ன ஒரு ஆக்சிடென்டால இவங்க இவங்க இவர் மேல திருக்குன் மேல வந்து அஃபையர், அந்த ஒரு அது என்னது அஃபெக்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது, இதுவும் ஒரு தப்பான விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய தெய்வீக காதல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது எதுக்கு 1 மணி நேரம் வந்து இவங்க வந்து அந்த ஸ்க்ரீன்ல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. படத்தில் காமெடிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் பெருசாக கதை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இது ஒரு புதுவிதமான ட்ரை பண்ணியிருக்காரு. வின் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா வின் பண்ணல. இப்போ கிரிக்கெட்டில் சொல்லுவோம்ல 100 ரன் 101 ரன் அடிக்கணும், 100 ரன் தான் அடித்தாங்க, அந்த மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்கோருமே. பெருசாக படத்தில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு வந்து பிலோ ஆவரேஜ் படம் தான். டைரக்டர் கொஞ்சம் சிந்திச்சு படம் எடுங்க. ஏன்னா அவங்க வந்து கார் ஓட்டிட்டு வராங்க, அவங்க லெஃப்ட் சைடு கரெக்டாக வராங்க. பட் ஹீரோ ஏன் வந்து அவர் வந்து இவங்களுக்கு நேராகவே ரைட் சைடு வந்து விட்டுணும்? படம் என்ன டெவில் அந்த அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுத்து தொலைங்கல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? கள்ள தொடர்பு, சிம்பிளாக சொல்லணும்னா கள்ள தொடர்பு தான் இந்த படம். அவரும் அஃபையர் இருக்கிறாரு, இவரும் அஃபையர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இவங்க அடிச்சுட்டு செத்தானா எப்படி போனா எங்களுக்கு என்ன? எதுக்கு நாங்கள் வந்து 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும்? இதில் வேறு இங்கிலீஷ் படம் மாதிரி 2 மணி நேரத்துல இந்த படத்தை முடிச்சிருப்பீங்க. 1 மணி நேரம் இவங்க 2 பேரும் பழக்கத்துலேயே போயிருக்கு. இப்படிங்கிறதுக்குள்ள காட்டிட்டு போயிடலாம் அந்த தொடர்பை. இந்த படம் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தலாம் கிடையாது. இதுக்கு நம்ம வடக்கு ராமசாமி படத்துக்கே போயிடலாம். அதாவது கொஞ்சம் கேட்க பக்கம் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு பிலோ அவரேஜ் படம் தான். மீண்டும் அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பை ராஜடெக் பசங்க. ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.